ஆர் கோம்பை ஹார்மோனிய சக்கரவர்த்தி நாகராஜ் அவர்களே வணக்கம். வணக்கம் சார். ராஜ நடிகர் ஐயம்பாளையம், கடவுர் ஐயம்பாளையம் காத்தவராயனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சார், இங்கே நாடகத்துறையில் அநேகம் பேர் இருக்காங்க. சரி, மியூசிக் லைன்ல இருக்காங்க. சரி, ராஜ நடிகர், மற்ற இதர நடிகர் எல்லாமே உள்மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்காங்க. சரி, அதில் ரொம்ப கூடுதலாக நான் விரும்புகிறது மியூசிக் லைனில் அவர் நம்ம சுப்பிரமணியம், அவர் மிருதங்கிஸ்ட், அவர் தான் நம்ம எப்படியாலும் பேட்டி காணணும்ட்டு சென்ற முறை பேட்டி எடுத்தா அதில் எனக்கு ரொம்ப மனசு திருப்தி. அதனால அவரெல்லாம் வெளியே வர வேண்டியவர், ரொம்ப நாளாவே யூடியூபுக்கு வராம இருந்தாரு. அதே பார்வையில தான் காத்தவராயன் அவரும் ஒரு யதார்த்தமான ஒரு ராஜ நடிகர் அல்லது ஏஜென்ட் அல்லது இந்த பழக்க வழக்கங்கள் இவை அனைத்துலயுமே ஒரு துளியோட பிசகாம மனசுல ரொம்ப நெஞ்சார்ந்த நல்லவங்க இருக்கிறாங்க. இது இந்த துறையில நான் கிட்டத்தட்ட ஒரு 33 ஆண்டுகள் ஆல்ரவுண்ட்ல இருந்திருக்கேன், நடிச்சிருக்கீங்களா? ஆமா, அதனால சொல்ல வரேன். எல்லாமே இருந்தாலும் இப்ப போறீங்களா? இப்ப சமீபத்தில் இப்பவும் போவேன். இந்த வகையில நான் பார்த்த வரைக்கும் உள்ள நடிகர்களையும் ஏஜென்ட்டுகள்லயும் சரி, ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் தான் யதார்த்தமாகவும் மனித நேயத்தோடும் பழகிறாங்க. அந்த பெரிய நான் அப்படிப்பா ராஜபாட்டு, நான் இப்படி ஏஜென்ட், அந்த மூஞ்சி முகம் காட்டுறேன், அப்படி இல்லாதவங்களை பார்த்தது நான் பார்த்தது குறைவு. ஆமா, நான் பார்த்த வரைக்கும் மணப்பாறை சங்கம் ஆகட்டும், திண்டுக்கல் ஆகட்டும், கரூர் ஆகட்டும், அய்யலூர் ஆகட்டும் நிறைய பார்த்துட்டான். பார்த்த வகையில இருக்கு, குறைவு தான். அதுல சிறப்பா சொல்லணும்னா அன்பு உள்ளம் திரு காத்தவராயன் எல்லாம் அந்த நான் சொல்லக்கூடிய அந்த லிஸ்ட், அதில் அப்படிதான் நாங்க பார்வை, எங்களுடைய பார்வை ஒரு யதார்த்தத்தோடு நோக்கத்தோடு இருப்பாரு, உள்ளன்போடு இருக்கும். நாடக மேடையில உட்காந்துட்டா கூட நீங்க இப்ப பாத்திருப்பீங்க, அந்த பாடல்கள்லாம் பார்த்தா என்னுடைய இந்த ஸ்கேல் படி பார்த்தாக்க ஹார்மோனியத்தெல்லாம் சுதியெல்லாம் விலகாம அப்படி பாடுவாரு. எங்கேயாலும் ஒரு சில இடத்துல தாளங்கள் விடுபடும், அது 1-2 பேருடைய இது. மெயினா சுதியெல்லாம் விலக மாட்டாரு, டோன் அப்படி இனிமையான டோனு. அதை விட இன்னொன்னு இருக்குங்க, சில பேர் வாங்குற நாடகம் மழை பெஞ்சாலும் அல்லது ஊர்ல இன்னல்கள் நேர்ந்தாலும் நிக்கவே நிக்காது, எந்த ரீதியாகவும் நாடகம் நடந்துரும், அந்த பிரச்சனைகள் முறியடிக்கப்படும். அதுல நம்பர் 1ங்க, அதுல நம்பர் 1 அவரு நாடகம்னா அன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை உள்ள இருந்தாலும் அந்த ஊர்ல நாடகம் நடந்துடும். அதையும் மிஞ்சி ஏதாவது 1-2 தவிர்க்க முடியாது, அது வேற விஷயம். ஆனா பெரும்பாலும் நடந்துருங்க. அதே நான் காரணம் அந்த அளவுக்கு எதார்த்தம். நாங்க மேடைகள்ல இவரை பார்த்த வகையில என்னன்னாக்க அந்த தெய்வ அருளோடவே பேசுவாரு. நிறைய மேடைகள்ல பாசுவதெல்லாம் திருநீர் எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்காரு. அவங்கள குழந்தை பேராயிருக்கு, அதுக்கான நாடகங்களை நடத்தியிருக்காரு. ஒரு 20 ஆண்டு கம்மியா வச்சாலும் இவரை ஒட்டி நான் வீரப்பூருக்கு கிட்டத்தட்ட அந்த மண்ணை மிதிக்க எனக்கு ஒரு அரியதொரு சந்தர்ப்பத்தை கொடுத்தவரே அவர் தான். ஆமா, அந்த மண்ணை மிதிச்சு ஆடணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதுல என்னை அறிமுகமானோன்னு என்னை அதுல இருந்து தொடர்ந்து கூப்பிட்டு இருப்பாரு. எனக்கு எத்தனை வீரப்பூர் போனது காத்தவராயன். ஆமா, இந்த ஆண்டு கூட அவர் நாடகத்துக்கு தான் போயிருந்தேன். ஒவ்வொரு ஆண்டும் அங்க நாங்க பாக்குற விஷயம் என்னன்னா, அந்தியூர் இருந்து வந்தவங்களுக்கு இது எங்க டீமுக்கு தொடர்பு இல்லாம இருந்தது. அந்தியூர்ல நாடகத்தை இவர்தான் போடணும்ட்டு அங்க இருந்து வெத்தலை கொடுத்து நாங்க இங்க இருந்து வண்டி எடுத்துட்டு போய் அந்தியூர்ல நடத்தணும். அந்த வீரப்பன் முதல்ல அந்த வனத்துறை அலுவலகம் அந்த இடத்துல ஊர்ல அதே மாதிரி குன்னூர்ல பாரதி நகர்னு ஒரு ஊர், குன்னூர்ல இருந்து 25 கிலோமீட்டர் தெக்க வண்டி போச்சு. ஊட்டி குன்னூர்ல அங்க இதே மாதிரி வீரப்பூர்ல பார்த்தவரு அங்க பொன்னர் சங்க நாடகம் போடணும்னு அவர்கிட்ட தான் திரு காத்தவராயன் தான் கொடுத்தாங்க. அவரு தான் பார்ட்டியை போட்டு கொண்டு போனா அதுல நானும் போயிருந்தேன். அப்படி இதெல்லாம் எப்படி ஆகுதுன்னா, அவங்க தத்ரூபமா அங்க பாக்குறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா வந்துடுறாங்க, மொய் அந்த இது வேலை வாய்ப்பு கிடைச்சு முதல் சம்பளம், இப்படி அந்த மாங்கல்யம் கிடைச்சிட்ட பெருமையெல்லாம் வேஷ்டி சட்டை இதுன்னு நல்லா பண்ணி அவங்க ஒரு சந்தோஷமா அந்த மேடையில பண்றாங்க. இதெல்லாம் அங்க நாங்க கண்கூட பாக்குறோம். இதே தத்ரூபங்களை தான் மற்ற மேடைகள்லயும் பண்ணி கொடுக்குறாரு வர்றவங்களுக்கு. இதை விட இதெல்லாம் கருப்பசாமி வேஷம்லாம் போட்டு அவர் பண்ணும் பொழுது பார்த்தா மெய்சில் இருக்கிற மாதிரி பண்ணுவாரு. ஆமா, அந்த வகையில இதெல்லாம் நல்லா பண்ணி அது கலைத்துறையில எங்களுக்கு ரொம்ப பிடித்தமானவர் தான், ஒரு யதார்த்தமானவர். காலில் செருப்பணிஞ்செல்லாம் போக கூடாது நினைப்பாரு. ஆமாங்க, அது அந்த தெய்வ கட்டுப்பாடு
நம்மளால கூட அப்படி இருக்க முடியல. வேஷம் போட்டா ஆமாம், அப்படி இருப்பார். அது மாதிரி கொஞ்சம் சிறப்பாக நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. கலைத்துறைக்கு ரொம்ப ஏற்றவர் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். சரி சரி. ஆமாங்க, அதில் நாங்கள்லாம் பெருமையோடு அவர்கிட்ட தொழில் பண்ணியிருக்கோம். நாளைக்கும் பண்ண தயாராக இருக்கோம். சரி, காத்தவராயன் ஒரு பேட்டி எடுத்துருவோம். சரிங்க. வணக்கம். வணக்கம். நாடக உலகில் நீங்கள் ஒரு மூத்த ராஜ நடிகர். உண்மை. கடவுரில் ஐயம்பாளையம். கடவுர் இது ஐயம்பாளையங்களா? கடவுர் ஐயம்பாளையத்தில் இப்படி ஒரு நடிகர் இருக்கிறாங்கிறது எனக்கு தெரியாது. சரிங்க. கோம்பை நாகராஜ் ஐயா சொல்லி தான் தெரியுது. சரி, ஒரு மூத்த ராஜ நடிகரை நாடக உலகத்துக்கு வெளிப்படுத்துவோமே. செய்யலாம். இது ஒரு ரெக்கார்ட் இல்லைங்களா? இன்னும் ஒரு 100 வருஷம் நான் கூட இந்த வீடியோ கண்டிப்பாக நாடக உலகத்துக்கு அல்லது நாடக தொடர்பான விஷயத்துக்கு பயன்படும் இல்லைங்களா? உங்களோட அனுபவம் நிறைய பேருக்கு பயன்படும். இருக்குங்க. அதனால தான் உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்கிறேன். சரிங்க. முதல்ல உங்களை பற்றி அறிமுகப்படுத்தி, உங்கள் பேர், சரிங்க, உங்கள் ஊர், சரிங்க, உங்கள் மனைவி, மக்கள், சரிங்க, அப்புறமா நாடகத்தை பற்றி பேசுவோம். சொல்லுங்கள், உங்கள் பேரை சொல்லுங்கள் ஐயா. என் பேர் காத்தவராயனுங்க. காத்தவராயனா காத்தானா? காத்தவராயன். சரி, கூப்பிட்றது காத்தானு கூப்பிடுவாங்களா? அதில் கிடையாதுங்க. அப்படியா? என் பேரே காத்தவராயன் தான். உண்மையான பேர் அதுதான். சரி. நான் என் பையனுக்கு 3 பையனுங்க, ஒரு பொண்ணுங்க. சரி. பொண்ணுக்கு கட்டி கொடுத்து அது குழந்தைகள இருக்குது. சரி. 2 பேர், ஒரு பொண்ணு. சரி. பையன் 3 பேர்த்தில் பெரியவன் போலீஸாக இருக்காங்க. நடாலும் போலீஸ் தான். பரவாயில்லையே. சின்னாலும் போலீஸ் தான். 3 பேர் போலீஸு? ஆமாம். சரி சரி. ஒரு மருமக, அதுவும் போலீஸாக இருக்குது. பரவாயில்லையே பரவாயில்லையே, போலீஸ் குடும்பமாக இருக்குது. எல்லாம் இருக்கோம். அதனுடைய கருணையில் நாங்கள் எந்ததும் நல்லா இருக்கோம். நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க? படிப்பு இல்லைங்க. உங்கள் மனைவி? மனைவி படிப்பு இல்லைங்க. சொந்தத்தில் கட்டிட்டீங்களா? பிரச்சனையில் கட்டிட்டீங்களா? கொஞ்சம் சொந்தம். சொந்தம் தான். சொந்தம். சரி சரி. அதில் ஒன்று அப்போல்லாம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அப்படிங்களா? கொஞ்சம். சரி. ரொம்ப வறுமையான நேரம் போகலாம். சரி. இப்போ அந்த வறுமை நாங்கள் படிக்கலைன்னு சொன்னோடனே பிள்ளைகளை படிக்க வைக்கணும்ல. ஓ சரி. அந்த ஆசை வந்துருச்சு. சரி. எங்கே படிக்க வச்சிங்க? கடவுள்லையா? கடவுள்லையே தான். சரி, பரவாயில்ல. படித்தோம். ஆனால் செலவில்லாமல் என் பயலுக்கு போகிறேன். எல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாப் ஆகிட்டு. ஒரு பெரிய பெருமைப்பட வேண்டிய விஷயம். உண்மை. 3 பேருமே வேலைக்கு போயிட்டாங்க. ஆமாம். ஏதோ அது காட்டில் நமக்கு கஷ்டம் இல்லாதபடிக்கு அதுக்கு இருக்குதுங்க. சரி. பெரியவனுக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு. சரி. நடாளுக்கும் அதே மாதிரி ஒரு பையன், ஒரு பொண்ணு. சின்ன ஆளுக்கு இன்னும் இல்லை, கல்யாணம் முடிச்சிட்டேன். சரி. எல்லாருமே கொடுப்பேன், நல்லா இருக்கும். சரி. ஆனால் நாடக உலகத்தில் நான் ஒரு 15 வயசுலேயே நாடகத்துக்கு ஆரம்பிச்சிட்டேன். எப்படி இந்த ஆசை உங்களுக்கு வந்துச்சு? ஆசைன்னா இப்போ எல்லாம் சேர்ந்து ஒயிலாட்டம் ஆடுவோம் இங்கிட்டு. ஆமாம். சரி. எல்லாமே காட்டு பக்கமே ஆடுவாங்க. சரி. அப்போது நான் வாலியோட மகன் அங்குதனுக்கு படித்தேன் அப்போவே. அப்படிங்களா? ஒயிலாட்டத்தில்? ஆமாங்க. சரி. அப்போ படிக்கும்போது எனக்கு சின்ன வேஷம். உங்களுக்கு யார் ஆசிரியர்? அந்த ஆசிரியர் இங்கே கிழக்கங்க ஆலத்தூர் பக்கத்தில் சரி சரி ஒருத்தர் எடிபிட்டியில் இருந்தார். அவர் தான் ஆசிரியர். சரி. அவரில் இப்போ இல்லை. இப்போ ஒயிலாட்டம் ஓரளவுக்கு ஊரில் கூப்பிட்றாங்களா? இப்போ இல்லைங்க. அப்போ அதெல்லாம் பதிஞ்சிருச்சு. நாங்கள் அன்னைக்கு சின்ன பிள்ளை இருக்கும்போது அதுக்கு வாய்ப்பு இருந்ததுக்கு. எனக்கு 63 வயசு இருக்குங்க. சரி. 63 வயசுனாக்கா அப்போ 15 வயசில் ஆரம்பித்தா எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு பாருங்கள். அப்போலாம் ஒயிலாட்டமே இல்லை. அப்போலாம் அதுதான் விரும்புவாங்க. சரி. நல்லா 10 பேர் 20 பேர் வருவாங்க. சரி. எல்லாம் 2 வருஷம் நின்றுக்கிட்டு அந்த ராமாயணத்தை பற்றி பாடுறது, ஆடுறது. சரி. எல்லாம் தமாசா நல்லாவும் இருக்கும். அப்படிலாம் ஆடணும். அப்போ சிறுசுலேயே நான் போய் அங்குதம் படித்தேன். வாலியோட மகன் அங்குதம். அந்த பாட்டில் ஜாமான் இருக்கலாம், வசனம், பாட்டு. பாட்டு மட்டும் தானே வசனமா? பாட்டு இருக்குது, வசனம் இருக்குது. கொஞ்சம் பாடுங்க பார்க்கலாம். ஒயிலாட்டத்தானே? ஒயிலாட்டத்துலேயே அப்போது ஆஞ்சநேயர் இது மாதிரி லங்காவதி கொண்டு போயிட்டு அப்படி ராமேஸ்வரன் அதை சிரமிட்டு வர்றது யாருனால முடியும்னு கேட்பா. அப்படி அனுமார். சரி. அப்போ நான் வாலியோட மகன். சரி. வாலியோட மகன் அங்குத மகாராஜன். சரி. அப்போ நான் என்ன சொல்லுவேன், ஆஞ்சநேயர் கூப்பிடும்போது அப்போ ஆஞ்சநேயர் கூப்பிட்டு சொல்லுவாரும்போது, நீ போறியா? நான் போறேன்பேன். சரி. அப்போ நான் அந்திர மீதில் பாய்ந்து அலக்கடலையும் நான் கடந்து தந்திரமாய் கணையாளியே அங்கே கொடுத்து நான் மீட்டி வந்துடுவேன்பேன். சரி. மீட்டி வந்துடுவேன்னு சொன்னா எனக்கு வயசு கம்மியா இருக்குது, என்னால முடியாத ஆஞ்சநேயரேன்னு முடிச்சிருவேன். அப்படிங்களா? அவ்வளவுதான் எனக்கு கதை. சரி சரி. அப்பவே அந்த ஒயிலாட்டத்தில் நான் ஆடுவேன். அதுக்கு பிற்பாடு அப்படியே நாடக குலகத்துக்கு வந்தோம். 4, 6, 7 நாடகம். நான் யார் நாடகம் கற்றுக் கொடுத்தது? கற்றுக் கொடுத்தது இங்கே கடவுரில் சுந்தரராஜ்னு ஒருத்தர் இருக்கு. சுப்பிரமணியம் உங்கள் அப்பாவா? அப்பா. சரி. அவர் கற்றுக் கொடுத்து. என்ன நாடகம் முதல்ல கற்றுக்கிட்டீங்க? அவர்கிட்ட பாசிவத கணை வச்சு கற்றுக்கிட்டோம். அப்படிங்களா? ஆமாம். பொன்னர் சங்கர் நாடகம் கற்றுக்கிட்டோம். சரி.
அரிச்சந்திரா நாங்கள் கற்றுக்கிட்டேன். ம். அப்புறம் மகமாயி நாடகம் வந்து நார்த்தாமலையிலேருந்தே எங்களுக்கு ஒரு ஆசிரியர் வந்தார். அவராக தேடி வந்தார். பேர் தெரியுங்களா? பேர் பழனி. சரி. இப்போ இருக்காரா? இப்போ இருக்கார். சரி. அவர் ஊரில் இருக்கார். சரி. வந்து அவராக வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. சரி. நல்ல பேரும் புகழும் வாங்கினா நல்லா பாடணும். சரி. எங்கே போனாலும் நல்ல முறையில் நல்ல பேர், ஊருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்குறோம். சரி. அது ஒரு நாடகம். ஆ. அப்புறம் முத்தாளமை நாடகம். இருங்க. காத்தவராயன் யார் சொல்லி கொடுத்தது? காத்தவராயன் வந்து கரூர்காரங்க. யாருங்க? கரூரில் நோட்டு போட்டு கொடுத்தாங்க, அதை வச்சு நாங்கள் படிக்கிட்டோம். பேர் ஞாபகம் இல்லைங்களா? யாருக்கும் இல்லை. சரி. ஆனால் காத்தவராயன் கதை வந்து எனக்கு தெரியும். பேர் இருக்கிறனால அந்த கதை பூராமே அவங்கள விட எனக்கு கதை அதிகமாக தெரியும். சரி. அதனால நான் அவங்கள விட கதை அதிகமாக பாடுவேன். சினிமா பாட்டு இல்லாமல் கதை பாட்டே நிறைய பாடுவேன். அப்படிங்களா? ஆமாம். சரி சரி. அழகாக இருக்குங்க. அப்படி அந்த நாடகம் படித்து அலங்கேற்றமே ஓமாந்தூரில் வண்டி வச்சனுங்க. எப்படி அங்கே எப்படி தொடர்பு உங்களுக்கு? அதுதான் குலதெய்வம் எனக்கு. அப்படிங்களா? ஆமாம். ஓமாந்தூர் பெரியசாமி காமாட்சி தான் எங்களுக்கு குலதெய்வம். சரி சரி சரி. காமாட்சி மகன் தான் காத்தவராயன். அப்படி கதை வருதா? ஆமாம். பெரியசாமி வந்து காமாட்சியோட அண்ணன். சரி. வரலாறே அதுதான். ஓஹோ. இந்த நாடகமே ஓமாந்தூர் தான். சரி சரி. ஆரிப்பன் கோட்டை அங்கே தானே. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால் அங்கேயே போய் நாங்கள் அலங்கேற்ற வச்சோம். உங்களுக்கு எத்தனை நாடகம் தெரியுங்க? எனக்கு வந்து பொன்னுசங்கர் ஒன்று, காத்தவராயன் ஒன்று, பாசி வதக்கணை, வீரபாண்டி கட்டபொம்மை, சரி, முத்தாளம்மன், சரி, மகமாயி, ஹரிச்சந்திரா, இந்த நாடகம் எல்லாமே எனக்கு தெரியும். எந்த நாடகம் அதிகமாக போகிறீங்க? வீரகுமார் தெரியுங்களா? வீரகுமார் தெரியுமா? வீரகுமார் தெரியும். எந்த நாடகம் அதிகமாக இப்போ போகிறீங்க? அதிகமாக வந்து மகமாயி. மகமாயி தான். பொன்னுசங்கர். சரி. முத்தாளம்மன் போவேன். அப்படிங்களா? ஆமாம். இப்போ விறுவிறுப்பு அதிகமாக இதான் நிறைய போய்கிட்டு இருக்குது. ஆமாம். அப்படி ஏஜென்ட் வேலையும் பார்க்குறீங்களா? ஏஜென்ட்டும் நடப்பாங்க. ஏன்னா தான் ராஜ நடிகர் எல்லாத்துலேயுமே. சரி. ஏஜென்ட் வேலையும் பார்ப்பாங்க. அப்படிங்களா? ஆமாம். ஒரு வருஷம் எத்தனை நாடகம் பார்ப்பீங்க? ஒரு வருஷத்தில் எப்படியும் ஒரு 40 50 நாடகம். நீங்களே ஏஜென்ட்? ஏஜென்ட்டும் போவேன், வெளியும் போவேன், சம்பளத்துக்கும் போவேன். சரி சரி. ஆமாம். ஆனால் போகிற பக்கத்தில் நல்ல பேரும் புகழும் நல்லா இருக்கும். ஆனால் சினிமா பாட்டு குறைச்சிக்குவேன். அப்படிங்களா? கதைப்பாட்டு எல்லாத்துலேயும் எனக்கு கதைப்பாட்டு விருப்பம். ஆமாம். சினிமா பாட்டு தெரியாதவங்க, சரி தெரிஞ்சவங்க நம்பாங்க, கதைப்பாட்டு தெரியாதவங்க அதை விட்டு சினிமா பாட்டாக பாடி நாட உலகத்தையே அசிங்கப்படுத்துகிறாங்க. சரிங்க. விரும்புகிற இது வரைக்கும் யூடியூப்ல நீங்கள் வந்திருக்கீங்களா? நான் உங்கள் நாடகம் என்ன நான் வரவே. என்ன காரணம்? பெரும்பாலும் வரல. நாங்கள் எதுவும் விவசாயம் பார்த்துக்கிட்டு இங்கே இருக்கிறேன்னா? இல்லை நீங்கள் தான் நாடக ஏஜென்ட். ஆமாம். நீங்கள் ஒரு யூடியூப்பை ரெடி பண்ணி யூடியூப்பில் ஃபைல்களை எடுத்து வெளியே விட்டுருக்காங்க. அப்படியா? ஆமாங்க. எந்த யூடியூப்பை பிடிச்சிங்க? இந்த ஃபைலுக்கு செல்லில் எடுக்கிறாங்களா? அதையெல்லாம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கும். ஆமாம், அதுதான் எடுத்து வெளியே அனுப்புகிறாங்க. யூடியூப்புங்கிறது இன்னைக்கு தான். உங்கள் நடிப்பு திறமைங்கிறது யாருக்கு தெரியும்? ஒரு யூடியூப்பை வச்சு எடுத்த போட்டாலும் உங்கள் நடிப்பு திறமை தெரியும். இனிமேல் பார்த்துக்கலாம். அப்படிங்களா? அது மேலே உங்களுக்கு அந்த ஆர்வமே இல்லையா? யூடியூப் மேலே ஆர்வமே இல்லையா? ஆர்வம் இருக்குது, இல்லாமல் இல்லை இல்லைங்க. சரி. சரியா இங்கே விவசாயம் பார்க்குறது பல தொழில் என்கிட்ட இருக்குது. சரி சரி. இப்போ இந்த இதை பார்க்குறேன். அப்புறம் இதை விட்டோடனே பிள்ளைகளுக்கு பந்திரிக்காய் பிடிக்க அந்த வேலையும் பார்க்குறேன். இந்த வேலைக்கும் போயிடுவோனுங்க. சரி சரி. இந்த வேலை தர்ம காரியம். சரி. முடியலேன்னு ஆபத்துன்னு அதை காப்பாற்றுறது நல்லது தான். ஓஹோ, நல்லது. சரிங்கய்யா. காத்தவராயன் நாடகம். காத்தவராயனா வேஷம் போட்டு உள்ளே இருந்து வெளியே ஆமாம் மேடைக்கு வரீங்க. என்ன பாட்டு பாடிட்டு வருவீங்க? அப்போ ஒரு சினிமா பாட்டு ஒரு பாடுவோம். ஒரு பாட்டு பாடுங்க. ஓம் சிவசக்தி என்று ஓதிடுவேன், உங்கரணமே தள்ளிடுவாய் மனமே. ஓம் சிவசக்தி என்று ஓதிடுவேன். இந்த பாட்டு சினிமா பாட்டு கிடையாது. இது ஒரு தற்போது மாதிரி சினிமா எஸ்ஐல. சரி சரி. ஆமாம். கதைப்பாட்டு தெரியுது. ஒரு சினிமா எஸ் மாதிரி நிறைய பேர் பாடுறாங்க, பாடுவாங்க. நான் நிறைய நாடகம் நான் ஒரு 5 வருஷம் பாட்டேன். ஆமாம். ராஜபாட்டு பூரா இதை பாடி வருவாங்க. அப்புறம் கதைப்பாட்டு வந்துடும். சரி, ஒரு கதைப்பாட்டு பாடுங்க. கதைப்பாட்டு. அடே தொட்டியத்து தம்பி சின்ன சின்ன தம்பி சின்ன தூரம் மகனே ஓடி போடா தம்பி தம்பி. அடே வங்கணத்து சின்ன வங்கணத்து தம்பி சின்ன சின்ன தம்பி சின்ன வாடி வலகா வாடி வாடா தம்பி தம்பி.
அப்போ தொட்டி சின்ன அழைக்கிறது. அப்படிங்களா? ஆமாம். அப்புறம் அழைச்சி நான் வேட்டைக்கு போக, தாய் போக, கதை இது பெரிய கதைங்க. பூராமே சினிமா பாட்டு இல்லாமல் கதை பாட்டாவே படிச்சிருவேன். அப்படிங்களா? ஆமாம். அப்படி நாடகம், இது பெரிய நாடகம். இது உண்மையான கதை நாடகம் தான். கதை தெரியாதவங்க கண்ட பாட்டெல்லாம் பாடி பாடி நேரத்தை போக்குவாங்க. உங்களுக்கு நேரம் இருக்குதா? கதையை ஃபுல்லாக படிக்கிறதுக்கு நேரம் இருக்குதா? நேரம் இருக்குது. அப்படி என்னம்னா 2 மணி வரைக்கும் பப்பு டான்ஸே பிடிச்சிக்கிறாங்க. அது விரும்புகிற ஊரில் நாடுவாங்க. அப்படிங்களா? விரும்பாத வீட்டில் கொஞ்சம் வெளியே வந்தோடனே ராஜபாட்டு விடுங்கன்னு நிறையா இருக்குது. கதை விரும்புகிற இடமும் இருக்குல்ல, அதனால அந்த கதைப்பாட்டை நாங்கள் விட்டுருவோம். அப்படிங்களா? ஊரில் என்ன நினச்சி விரும்புகிறாங்களோ மக்களுடைய ஆசையை நிறைவேற்றுறது நம்ம கடமை அல்லவா? சரி சரி. அதைத்தான் நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி நாங்கள் நடிச்சோம். பொன்னர் சங்க நாடகம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? பொன்னர் சங்க நாடகம் சுந்தரராஜ் சொன்னீங்களா? சுந்தரராஜ். கட்டபொம்மை நாங்கள் நோட்டு போட்டு நாங்களே படித்தோம். யார் எழுதி கொடுத்ததுங்க? கருப்பனை. நம்ம கடவுர் கருப்பனா? மாமன் தான் வேணும். அப்படிங்களா? சொந்தக்காரர் தான். சரி, ஒரு பாட்டு பாடுங்க. கட்டபொம்மை என்ன நினைப்பீங்க? பகதூர் விளையாட்டவனா இல்லை கட்டபொம்மை? கட்டபொம்மையே போடுவோம். ஒரு பாட்டு பாடுங்க. ஊசிக பாகுன தேசிகனே ஊசிக பாகுன தேசிகனே முன்னிக்க வேண்டுமே ஜக்கதேவி அம்மா, முன்னிக்க வேண்டுமே ஜக்கதேவி. ஆய இழந்து முன்னாலை கோட்டைக்காரி அம்மா, கோட்டைக்காரி ஏறிட்டு பாரம்மா ஜக்கதேவி அம்மா, ஏறிட்டு பாரம்மா ஜக்கதேவி. குந்தன நம்புனேன் ஜக்காதேவி, உலகத்தை நம்பள வீரம் மல்லு தாயே, உலகத்தை நம்பள வீரம் மல்லு. மூங்கி வனத்திலே பிறந்த தெய்வமே, மூங்கி வனத்தில் பிறந்த தெய்வமே, முன்னிக்க வேண்டுமே ஜக்கதேவி அம்மா, முன்னிக்க வேண்டுமே ஜக்கதேவி. இப்படி பாட்டு நிறைய இருக்கு, கதை பாட்டு. சரிங்க ஐயா, நடிக்க போறீங்க. ஆரம்பத்தில் உங்க மனைவி ஒத்துக்கிட்டாங்களா? நடிக்க போக சொன்னாங்களா? அதெல்லாம் ஒத்துக்குவாங்க. அப்படியா? ஆமா. அதெல்லாம் நடிகரை கேட்டா கஷ்டமான நேரம். சில நடிகரை பேட்டி எடுப்பேன், என் மனைவி தொல்லை தாங்க முடியலைங்க, நடிக்க போகாத அப்படின்னு கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னாங்க. இப்படிலாம் பண்றது நிறைய சொல்லுவாங்க. எங்க மனைவி அப்படியெல்லாம் இருக்காது. மனசுல ஒரு வயராக்கி இருக்கும்ல, அப்படிலாம் பேசாதுங்க. ஆனா சந்தோஷமா இருக்கும். அப்படி நம்ம சந்தேகப்படுற குடும்பம் அப்படி இருக்கு, நிறைய இருக்கு. அப்படிங்களா? அப்படி சந்தேகம் நமக்கு. சில பேர் கணவர் நடிச்சா மனைவிக்கு பிடிக்காது, சிலது பேர் இருக்காங்களா? ஆமா, அப்படிலாம் இங்க இருக்கு. அதனால பார்க்கவே மாட்டாங்க. 10 பேர் பெருமையா இருக்கிறாங்களே, அதே போதும். ஆமா, அந்த ஒத்துழைப்பு இல்லைன்னா இதை நடத்த முடியாதுல்ல. குடும்பம் நல்லா இருந்தா தானே அதையும் நமக்கு மன நிம்மதியா செய்ய முடியும். சரி, நாடக உலகத்தில் நீங்க பெரிய ஆளாகிறதுக்கு யார் காரணம்? பெரிய ஆள் ஆகிறது குடும்பத்தினுடைய குடும்பம் தான் காரணங்கிறீங்களா? வேற யாரும்? வேற வேத்த நம்பி அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம பெரிய ஆள் ஆகணும்னா குடும்பம் நல்லா இருக்கணும், ஒரு ஒற்றுமையாக இருக்கணும். வெளியே போனாலும் அந்த பாசத்தோடு போனோம்னா நமக்கு ஒரு பெருமை கிடைக்கும், நல்லா இருக்கலாம். தோட்டத்தில் இருக்கிறீங்க. ஆமாங்க. எத்தனை ஏக்கர் காடு இருக்கு? தோட்டம் ஒரு 3.5 ஏக்கர். தண்ணி பாசனம்லாம் இருக்கு? தண்ணி பாசனம். என்ன போட்டிருக்கீங்க தோட்டத்தில்? நெல் போட்டு அறுத்துட்டோம். அப்புறம் இப்போ மறுபடியும் மக்காச்சோளம் போடலாம்னு காட்டில் உழுது போட்டிருக்கேன். சரி, ஓரளவுக்கு வருமானம் கிடைக்குதுங்களா? விவசாயம் கிடைக்குதுங்க. பாடுபட்டா எதுலேயும் வருமானம் இருக்கு. அப்படிங்களா? எல்லாமே இருக்காதுங்க. சரி சரி. அதுக்குன்னு சோம்பேறித்தனமா இருந்தால் வராது. நம்ம உழைக்கணும், அப்போ வருமானம் கிடைக்கும். சரி, அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்க. ஆனா சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. நம்மளால முடிஞ்ச வேலை பார்க்கணும். சரி, மந்திரிப்பீங்களா? மந்திரிப்பணுங்க. பிள்ளை குட்டிக்கெல்லாம் மந்திரிப்பேன். யார் சொல்லி கொடுத்தா? மந்திரம் சொல்லி கொடுத்தா யாரும்? அது பரம்பரை. அப்படிங்களா? உங்கள் அப்பா பாட்டைங்காலம், எங்கள் அப்பா காலம், இப்போ என் காலம். அப்படிங்களா? பேய் ஓட்டுவீங்களா? பேய் ஓட்டுவணுங்க. அது எப்படி? ஒன்றும் புரியலையே. பேய் உடுக்கு அடிச்சு தான் ஓட்டுறது. உடுக்கு அடிச்சு ஓட்டுவணுங்க. சரி. ஆமாம். இதில் உண்மைதானுங்களா? உண்மைதான். நைட்டுங்க முசிறிக்கு அங்கிட்டு போய் போட்டணும். சரி. ஓட்டினோம்னா இருக்குதுங்கிற எங்கள் நம்பிக்கை. கல்யாணம் முடிச்சு 5 வருஷம் ஆச்சு, குழந்தையே கிடையாது. சரி, அந்த பேய் தான் காரணங்கிறீங்களா? பேய் தான் காரணம். சரி.
ஏன்னா சில பேர் பேயினா என்னன்னு நம்புறதில்ல. ஆஹா. நாங்களே நம்பிக்கை இல்லாமல் தான் இருப்போம். இருந்தாலும் இப்போ எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. சரி. ராத்திரி ஓட்டணும், சிரிச்சுக்கிட்டே இருந்தது. சரி. சிரிக்காதப்பான்னு சொல்லி நமக்கு கோபத்தை பாரு, தெய்வத்தை வணங்கு, சரி, அது எப்படினாலும் கொண்டு வந்துடும். நாங்கள் மாரியம்மனை தான் ஜோடிச்சு வச்சிருக்கிறோம், பொண்ணுக்கு ஒரு பொண்ணு தெய்வம் இறங்கி வரட்டும் அப்படின்னு சொன்னோம். அவசையில அந்த கரகத்தையே தூக்கி தலையில வச்சுட்டோம். அப்படிங்களா? ஆமா. சரி. நீ வா, எப்படி இருந்தாலும் தெய்வம் இறங்கு, பேய் இருந்தா பாலன்னு தெய்வம் இறங்கு. சரி அப்படின்ட்டு அப்படியே அந்த பேய் இறங்கிருச்சு. இறங்கிருச்சுன்னா அந்த பொண்ணு கல்யாணம் முடிச்சு 5 வருஷம் ஆயிடுச்சு. சரி. அந்த ருஜுவான காலத்துல உதரக்கருப்பு பிடிச்சிருக்குது. பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த பிள்ளைய அது பிடிச்சதுல இருந்து குடும்பத்துல கல்யாணம் முடிச்சதுல இருந்து சண்டை தான். புருஷ முட்டாட்டி சண்டைங்க. சரி. ஒண்ணு சேர முடியல. சரி. அப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா குழந்தையும் இல்லை, 5 வருஷம் 6 வருஷம் ஆகிப்போச்சு. சரி. அப்புறம் நைட்டு பார்க்கல, யாரப்பா இது குழந்தை இல்லாமல் செஞ்சதுன்னா அந்த உதரக்கருப்புங்குது. அப்படியா? சரி. அது இல்லாமல் 2 வாலியும் பயலுக்கு பிடிச்சிருக்காங்க. சரி. அதில் அவனுங்கெல்லாம் ஒருத்தர் வெட்டுப்பட்டவன், ஒருத்தர் திருடி வந்து அடிச்சு போட்டாங்க. அவனுங்க பிடிச்சிக்கிட்டாங்க. சரி. அந்த ஒற்றுமையை விடுறதில்ல, புருஷ முண்டாட்டி ஒத்துமைக்கு வேலை இல்லை. சரி. இப்படியே பிரித்து வச்சுக்கிட்டே குடும்பத்தில் சண்டை சச்சரவாகவே கிடந்தது. சரி. அப்புறம் நைட்டு போய் பார்த்தோம்னா நாங்களுக்கு 1 மணி 1:30 ஆயிடுச்சுங்க. 6 மணிக்கு ஆரம்பிச்சு. சரி. அப்புறம் ஓட்டி முடிச்சுனா 6 பேய் இருந்தது. சரி. 6 பேய் யாருன்னா அவங்க சொந்தம் பந்தம், வேற பேர்த்தையும் இருந்ததெல்லாம் அவங்க பூரா உண்மையை தான் சொல்றாங்க. இந்த பிள்ளைக்கு தெரியாது, தெரியாத பார்ட்டி கூட இது உண்மைதாப்பா, சரி பிடிச்சது உண்மைதான், அவங்க செத்தது இருந்தது பூராமே உண்மைங்கிறாங்க. அப்படியா? ஆனா அந்த உண்மை வந்து இந்த பிள்ளைக்கு தெரியாதுங்க. ஓஹோ. அப்ப எல்லாரும் நம்புற சூழ்நிலை இருக்குல்ல. சரி. ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருக்குது, ஆமா, அப்படின்னா அறிகுறி எப்படி தெரிஞ்சுக்கிறது? தெரிஞ்சுன்னா அவங்க குடும்பத்திலே பல சிக்கல் பல பிரச்சனை இருக்குல்ல. சரி. அப்ப இங்க வந்து பாக்குறாங்க. சரி. நாங்கள் முறத்தில் சக்கரத்தை எழுதி தலையில் வச்சோம்னா அந்த இருந்துச்சுன்னா அந்த அருள் உண்டாயிரும். அப்படிங்களா? அப்படியே தலை சுத்த ஆரம்பிச்சிடும். சரி. இல்லைன்னா மூஞ்சி வாட்டமாக இருக்கும். ஓஹோ. பல ரூபத்தை காட்டிடும். சரி. அப்போ இதை கண்டு நாங்கள் இருக்குதுன்னு ஒரு கணிப்பு பண்ணிடுவோம். ஓஹோ. ஆனால் இருக்குது இருந்துருச்சுன்னா அப்புறம் அதே சொல்லுங்க, நாங்கள் இத்தனை வருஷம் ஆச்சு இப்படி பிடிச்சேன்னா இப்படி இருந்தேன், இதை விட்டு ஒதுங்குறேன், இவ்வளோ நாளையில் இது குழந்தை கிடைக்கும்னு அதே வரதம் கொடுத்துட்டு போயிடும். அப்படிங்களா? ஆமாங்க. அப்படி வரம் கொடுத்தா குழந்தை கரெக்டாக இருக்குது. ஓஹோ. அது நடைமுறைக்கு எங்களுக்கு நல்லா சாத்தியமாக தெரியுது. அந்த பேய் ஓட்டுற பாட்டு ஒன்று பாடுங்க பாருங்க. பேய் ஓட்டுற உடுக்கிருந்தா பாடலாம். அப்புறம் பாடு. அன்னம் போலே அன்னம் போலே நடந்து நடந்து ஆடி வாடா என் சாமி கொஞ்சம் நேரம், அட சின்ன நல்ல சின்ன நடந்து அடட நடந்து சீக்கிரமா என் சாமி அடிவாடா, அட வல்லடி கொல்லையிலே ராஜா கொல்லையிலே நீங்க மாண்டு நல்ல மாண்டும் மாடுஞ்சேகளோ, அடட ஒரு நாள் என் சாமி கொல்லையிலே அடட கொல்லையிலே நீ ஓடி நல்ல தங்கமே மறைஞ்சேகளோ, அட சுத்தி வீடு என் சாமிவும் மூடியே ராஜாவும் மூடியே நீங்க சொல்லிட்டு வாங்க 4 வாரம், அட பம்பை நல்ல பம்பை இள மூடியே தங்கமே இள மூடியே நீ பந்தாட என் சாமி ஆடி வப்பா அப்படின்னு வர்ணிச்சு ஆடிச்சோம்னா அழகா ஆடும். சுத்தி வருங்க. சுத்தி வந்து அப்புறம் யாரு என்ன பண்ண அவங்கள கரெக்டா சொல்லுவாங்க. ஆமா, நம்ம சொல்றது இல்லை, அது பிடிச்சது இறந்தது பூரா சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லி அவங்க கொண்டு சொல்லி நான் போறேன்னு சொன்னா அது போயிடும். இது ஒரு ஆவி தானே. ஆமா, பேய் நேரவா பார்க்க முடியும், மனசுக்குள்ள ஒரு ஆவி இருந்துக்குது, அதே இடைஞ்சல் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு பெரிய தொல்லை கொடுத்துறது. ஆஸ்பத்திரி போயெல்லாம் அது சரியாகாது. எத்தனை ஆஸ்பத்திரி போனாலும் ஆகாது. ஆஸ்பத்திரிக்கு பேய்க்கு கிடையாதுங்க. அங்க போனா நல்லா இருக்கும், வந்தா ஒட்டிடும். காத்து தான் ஈ ஒட்டுதுல, அது மாதிரி ஒட்டுச்சுன்னா அப்புறம் அந்த அவங்க என்னென்ன கோளாறு செஞ்சாங்களோ அது பூரா. நைட்டு போட்டினோம்னா அவங்க வந்து ஒருத்தன் அடிபட்டு அடிச்சு கொண்டு போட்டாங்களா. சரி. பங்கு தகராறுல அடிச்சு கொண்டு போட்டவன் அந்த அவனுக்கு எப்படி வலி கொடுத்தோ அது மாதிரி கை காலெல்லாம் நொறுக்கி போட்டானுங்களா. கை கால வலிக்குன்னு கத்துது அந்த பொண்ணு. சரி.
அப்புறம் யாருடானா நான் தான் இப்படி அடிச்சு போட்டானு பங்கு தகராறுல அப்புறம் எனக்கு வலிக்கிறது வலிக்கத்தானே செய்யும் அப்படின்னு அவனே சொல்கிறான் அந்த பிள்ளை சொல்லி. இப்படியெல்லாம் நடக்குதுங்க, நடைமுறை இருக்குதுங்க. இப்படியெல்லாம் ஒன்று உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம். சரிங்கய்யா, நாடக உலகத்தில் மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். மறக்க முடியாத சம்பவம் கலை தான். அது மறக்க முடியாது. உயிர் நம்மளோட கூட வரும். துரையப்பா சொல்ற மாதிரியே சொல்றீங்க. ஆமாம், மறக்க முடியாது. இல்லை இல்லை, அது அந்த இடத்துல கேட்குறாங்க. ஒரு சம்பவம் ஏதாவது கண் கூட பார்க்கலாம். எத்தனையோ நாடகம் போகிறீங்க வரீங்க, அதில் ஏதாவது சம்பவங்கள்? அப்படி சம்பவம்லாம் நிறையா நடக்குதுங்க. அதெல்லாம் பெருசு பண்ண மாட்டோம். டான்ஸ் வரேன்னு சொல்லிட்டு வரலன்னு இருப்பாங்க. எப்படி டான்ஸில் வர சொல்லியிருப்பீங்க, அந்த மாதிரி வேற ஒரு நாடகத்துக்கு இருக்கும். ஆமாம். உங்களுக்கு எவ்வளோ திண்டாட்டம் இருக்கும்? நாடக உலகத்தில் நிறைய இது நடைமுறை நடந்துக்கிட்டு. அப்படிங்களா? அது மாதிரி அனுபவம் தான் சொல்லுங்கள். அனுபவத்தில் நான் வந்து ஏஜெண்டாக இருக்கிறேன்ல, சரி, எனக்கு எத்தனை தெரியும் சொல்லுங்கள். உங்களுடைய கஷ்டம் சொல்லுங்கள். சும்மா ஒரு சின்ன தாளக்கார வரலைன்னா அந்த ஏஜென்ட் படுற தாளம் நாடகம் நடத்த முடியாதுங்களா? நடத்திடலாம், ஆனால் ஊரில் சொல்லதானே. ஓ, தாளம் எங்கே கேட்பாங்கல்ல. அப்போ நம்ம மனசு நிம்மதி இருக்காதுல்ல. எப்படித்தான் நம்ம நடிகரா இருந்தாலும் ஒருத்த வரலைன்னா அந்த யாபகத்திலேயே ஒரு கேள்வி வந்துடும். தாளம் எங்கன்னு கேள்வி வரும். வந்து இத்தனை இதுலயும் வந்து தாளம் தான் மெயின். தாளம் தான் தாய். சரி சரி. அதுக்கு பின்னாடி தான் மிருதங்கம், மித்த பெட்டி கட்டி எல்லாமே அதுக்கு பின்னாடி தான். அப்படிங்களா? ஆமாம். தாளம் சேர்ந்துச்சுன்னா தான் அது அவங்க வரும். அது இருந்து இது இல்லை, இது இருந்தது அது. அப்படிங்களா? அது தாளம் தான். இப்போ நாடகம் பழகும் போதே தாளத்தை வச்சு தான் பழகுவோம். நீங்கள் ஒரு 15-20 வயசு நடிக்க போயிருக்கிறீங்க. 15 வயசுலேயே போயிட்டுங்க. சிறு வயசு இருந்த நாடகத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற நாடகத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் பார்க்குறீங்களா? வித்தியாசம் நிறைய இருக்குது. என்ன வித்தியாசம் சொல்லுங்க. அப்பத்தி நாடகமெல்லாம் புராணங்க, கரெக்டாக அது மட்டும்தான் வரும். சினிமா உலகத்து பாட்டு வராது அன்னைக்கு. சரி. இப்போவெல்லாம் பூரா சினிமா பாட்டு, கதை பாட்டே இல்லை. ஆனா எது தம்மா சொல்லி சிரிக்கிறாங்களோ அதுலதான் இப்ப ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படிங்களா? ஆமா. நாடகத்துல வந்து அந்த கதை பாட்டை கேட்கறதுக்குலாம் 60-70 வயசுக்கு மேல உள்ளவங்க. அப்படிங்களா? ஆமா, பெரியவங்க தான். அந்த எது ஒண்ணு விட்டு போச்சுன்னா அதையா விட்டுச்சுன்னு கேட்கறவங்க இன்னமும் இருக்கிறாங்க. ஓஹோ. அந்த இளவட்டம் குதிக்கிறது, தாண்டது, சிரிக்கிறது, ஆமா, இதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போதைக்கு. சரிங்க. ஏன் அந்த காத்தவர நாடகத்துல ஊழமுக்கு நாராயணன் ஒரு காமெடி சீன் இருக்கும். ஆமா. உங்க நாடகத்துல உண்டா? ஆமா, இருக்குதுங்க. இது முதல்ல இருந்துச்சு ஆரம்ப காலத்துல? இதெல்லாம் இல்லைங்க. நீங்க வந்து ரொம்ப காமெடி பண்ணிடுறாங்க, ரொம்ப கேடைய மாதிரி ஆக்கிடுறாங்க. ஊழமுக்கு நாராயணன்னா ரொம்ப பைத்தியக்கார மாதிரி. இதெல்லாம் கிடையாதுங்க. அப்படி கிடையாது. இது நான் நகைச்சுவைக்காக பண்ணிக்கிறாங்க. ஊழமுக்கு நாராயணனுக்கு கட்டுக்கதிங்க. மூஞ்சியெல்லாம் பார்த்தா குரங்கு மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இது காமெடிக்காக வச்சுக்கிட்டது. ஆனா முதல்ல அப்படி இல்ல. முதல்ல எப்படி நாடகம் இருந்துச்சு இந்த ஊழமுக்கு நாராயணன்? இதுல கதைக்காக வச்சுக்கிட்டது. இல்ல அன்னைக்கு எப்படி இருந்துச்சு? அன்னைக்கு இது இல்லைங்க. ஊழமுக்கு நாராயணன் கிடையாது. இடைச்சர்கள் தாங்க, இடையில சேர்த்துக்கிட்டது இது. அப்படியா? காத்தவர சதாரம் நாடகத்துல அழகுன்னு ஒரு கேரக்டருக்கு தெரியுங்களா? சதாரம் நாடகத்துல சாதாரண அதே டைப்ல இந்த ஊழமுக்கு நாராயணன் வர்றது. சரி. அது இப்ப முத்தாளமை நாடகம் இருக்குது. சரி. முத்தாளமை நாடகம் இல்லைங்க. அது வந்து கதை தான், நாடகம் கிடையாது. சரி. அது முத்தாளமை நாடக பிட்டு எதுனா வீரகுமார் நாடகத்தை பிட்டு அதில் இணைச்சு முத்தாளமை நாடகம். அப்படிதானுங்களா? வீரகுமார் நாடகம் உண்மை, பழைய புராணம். வீரகுமாரனுடைய உள்டா தான் முத்தாளமை. அதுல இருக்க சப்ஸ்டியூட் இதுல வருது. அப்படி இணைச்சு ஒவ்வொன்ன கணக்கு பண்ணி நாடகமே பிரபலப்படுத்திட்டாங்க. வீரகுமார் அமைக்கி முத்தாளமை மேலே ஏறிடுச்சு. வீரகுமார்னா நாடகமே என்னன்னு தெரியாதவங்க உலகத்தில் இருக்காங்க. சரி சரி. ஆனா கதை உண்மை, அது வீரகுமார் கதை. ஆமாம். ஹரிச்சந்திரா நாடகம் நடிக்கிறீங்க? ஆமாம். ஹரிச்சந்திராவா இல்லை சத்தியகத்தியாவா? ஹரிச்சந்திரா. ஒரு பாட்டு பாடுங்க. துய்யதோ ஒரு முனிவருக்கு ஆரம்பிக்க பார்க்கலாம். துய்யதோ துய்யதோர் முனிவருக்கு தோல்பி அரைச்சு தந்தே ஒரு பொய்யது உரைக்கெழுஞ்சி புலையன கடுமையானே அடுமையானே தெய்வமே
தான் அது நல்ல குரல் இருக்கு. குரல் நல்லா இருக்கு. ஆனால் 66 வயசுங்கிறீங்க, கொஞ்சம் இளமையாகவே இருக்கிறீங்க. பாராட்டுகள், கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நோய் நொடி இல்லாமல் இருக்கீங்களா? அதே எந்த கோளாறு இல்லைங்க, கோளாறு இருக்கிறேன், நல்லா இருக்கு. நாடகத்தில் நிறைய சம்பாதிக்கிறதாக கேள்விப்பட்டேன். அது என்ன பண்ண வருமானத்தை என்ன பண்ணுனீங்க? வருமானம்லாம் இருக்குதுங்க. சரி, அது மூலமாக ஏதாவது சாதனை பண்ணீங்களா? வருமானம், நாடக வருமானத்தின் மூலமா? விவசாயம் பார்க்குறோம், மாடுகன்னு அந்த வருமானத்தை பண்ணி இதில் போட்டு செஞ்சுக்கணுங்க. சரி சரி. அப்புறம் புள்ள குட்டியெல்லாம் காப்பாற்றினதுக்கு தானே. அப்படிங்களா? நம்ம விவசாயத்தையும் பார்ப்பேன், செங்கல் வேலை இருப்பேன். வழியே கரூர்ல எல்லாம் போய் திருமக்கல்லூர் அந்த லைன்ல எல்லாம் கல் அறுத்து இப்படியெல்லாம் ஊரா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த நிலமே சொந்தம்னு வாங்கினேன். அப்படிங்களா? பழைய நிலம் இருக்குதுங்க, அதெல்லாம் பிரச்சனைகள் ஒன்றும் சும்மா கிடக்குது. சரி சரி. அது யாருமே பயன்படுத்தலை. சரி. அது சர்வீஸ் இல்லை. இப்போ இங்கே வந்து சர்வீஸோட நிலம் வாங்கி நல்ல முறையில் இருக்கிறேன். நடிகர்கள்லேயே நீங்கள் ஒருத்தர் தான் கொஞ்சம் உருப்படியாக. ஆமாங்க. காடு தோட்டத்தோட. ஆமாம். அது பிள்ளைங்க பூரா அரசு பள்ளியில் இருக்கிறாங்க. பள்ளியில் ஆனால் பயலில் கெட்ட பழக்கம் இருக்காது. அதுவும் இல்லை. பீடியா சிகரெட்டா டீ கூட குடிக்க மாட்டாங்க. சரி சரி. யாருமே நம்ம பழக்கத்தில் தான் இருக்குது. பரவாயில்லையே பரவாயில்ல. 4 பேர் இப்போ பையன் 3 பேர்னா ஒருத்தர் வாங்கி கொடுத்தாலும் குடிக்க மாட்டாங்க, அவனுங்களும் குடிக்க மாட்டாங்க. உங்க பசங்க நாடகத்துக்கு எல்லாம் அனுப்புறாங்களா? ஏப்பா சும்மா வீட்டில் இருப்பான்னு சொல்லியா? அதெல்லாம் சொல்றதில்ல. ஜாலியா இருக்கிறதுனால பயலில் ஒரு ஒத்துழைப்பு இருக்குது. அதனால நம்ம போற வாரம் அவங்க வேண்டாம்னா நம்ம நிப்பாட்டிக்கிற சூழ்நிலை வரும். அப்படிங்களா? வேண்டாம்னு சொல்ல அவங்க எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. அதெல்லாம் நல்ல முறையில் நடத்துவாங்க. சரிங்க, இவ்வளவு நேரமா நாடக உலகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. சரி, பேட்டியை முடிச்சுக்கலாங்களா? ஏதாவது சொல்ல விரும்பினால் சில கருத்துக்களை சொல்ல விரும்பினால் சொல்லுங்க. இல்லை, கருத்து இதுதானுங்க, எல்லாம் சொல்லி முடிச்சிட்டோமே. அல்ல நாடகத்தோட நடந்தது இது, நம்ம இருந்தது இது, நம்ம வாழ்க்கை இது. அதுலேயும் நான் கோயிலுக்கு பூசாரிங்க. எந்த கோயிலுக்குங்க? இந்த மாரியம்மன் கோயில், மாட்டுக்கார மாரியம்மன், ஐயம்பாளையத்துலீங்களா? ஐயம்பாளையம். சரி, அது ஊர் கோயிலுங்க. அதுக்கு முக்கிய கருத்து நானுங்க. நான் ஊர் பெரியதனம்ங்க சேர்வையாக இருக்காருங்க. சரி. அப்புறம் கரம் தூக்குற வேளாறு மாரிப்பு வேளாறு தூக்குனாரு. அவர் மகன் இப்போ பழனிசாமி தூக்குறாப்படி. இப்போ எங்கள் அப்பா ஆடிட்டு இருந்தாரு, நாங்கள் ஆடி வாக்கு சொல்லுவோம், தேங்காய் உடைக்க, போக்குவரத்து, எங்களுக்குள்ள எல்லாம் ஊரெல்லாம் சேர்ந்து நல்ல முறையில் நடத்துவோம். ஊரில் பெரிய ஆள் நீங்கள்? ஆமாங்க. சரி. ஆனால் அந்த ஊரில் நடத்துகிற அப்படின்னா ஒரே நாள் சாமிங்க. ஒரே நாளையிலையும் அந்த கரகம் பாலிக்கணும், கரக விடணும், பொங்க வைக்கணும், கெடா வெட்டணும், சலகிருது மாடு ஓடணும். ஒரே நாளையில் முடிச்சுட்டு சாயந்தரம் கரகம் கேணிக்கு போய் ஆகணும். நாடகமெல்லாம் வைப்போங்க, ஊருக்குள்ளே வைப்பேன் நைட்டில். அதை இன்னொரு நாள் வைப்பீங்களா? ஆமாம். அது சாமி இங்கே வடக்கு காட்டு. நீங்கள் நடிப்பீங்களா? நான் நடிக்க கஷ்டங்க, சாமி ஆட்டம், சாமி ஆட்டம் இருக்கும். சரி சரி. அதனால நடிக்க முடியாது. இருக்கும். அப்படி இருந்து நான் நம்ம சாமிக்குன்னு போயிடுவேன், நடிச்சிருவேன். நைட்டில் நடிப்பீங்களா? நடிப்பணுங்க. என்ன அதிகமாக போடுவீங்க? எந்த ஊரில் விரும்புறது. இங்கே உங்கள் சாமிக்கு? எங்கள் சாமிக்கு இருந்தாலும் ஊரில் விரும்புறத போட்டுக்கிறது. ஆமாம், நம்ம மட்டும் சொல்ல முடியாதுல்ல, ஊர் எல்லாம் ஒப்பந்தம் இல்லை. சரி. ஊர் என்ன சொல்லுதோ அதான் நம்ம கேட்டு நடத்தணும். நம்ம பூசாரின்னு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஊர் கட்டுப்பாட்டுக்கு நம்மளும் இணங்கணும், ஊரும் நமக்கு இணங்கி வரும். எங்கள் ஊரில் அந்த மாற்று கருத்து இல்லை. சரி சரி. ஆனால் பல ஜாதி இருக்குது. பல ஜாதி இருந்தாலும் ஒரே ஜாதி மாதிரி ஒற்றுமையாக இருப்போம். பரவாயில்லையே. ஆமாம், அனைத்து ஜாதியும் உண்டு. ஆனால் அந்த கோயிலுக்கு பூசாரிகளும் அனைத்து பேர் இருக்காங்க. ஒரு எஸ்சியில் கூட ஒருத்தர் இருக்கான், அவரும் எங்களுக்கு கூட பூசாரி. பரவாயில்லையே. ஆடு மாடு எப்படி மேய்ச்சாங்களோ, எத்தனை பேர் கலந்தாங்களோ அப்படியே. பரவாயில்லையே. ஆமாம், அப்படியே இப்பவும் ஓட்டுங்க. ஆனால் வாயில் சொன்னோம்னா அப்படியே பழிக்கும். ஆமாம், இந்த சாமின்னு எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். பரவாயில்லையே. ஆனால் எல்லா கடவுள்களோட எல்லாம் பொங்க வருங்க. எங்கள் ஊர் மட்டும் கிடையாது, எல்லா ஊர் வரும். சரி சரி. ஆமாம், அப்படி ஒரு தெய்வங்க, அம்மன் தான், மாட்டுக்கார மாரியம்மன். ஆடு மாடு மேய்க்கும் பிள்ளைங்க உற்பத்தி பண்ணணும், எங்கள் பாட்டங்காலத்தில் உற்பத்தி பண்ணணும். பரவாயில்ல பரவாயில்ல. அப்போ அப்படியே பரம்பரையாக நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த சக்தியும் எங்களுக்கு இருக்குது. போகிற பக்கம் அதனுடைய சக்தியில் தான் நாங்கள் போயிட்டு. சரிங்க. என் குலதெய்வம் கொல்லிமலை பெரியசாமி. ஆமாம், ஓமந்தூர் தான் எங்களுடைய இது. நல்ல முறையில் இருக்கிறோம், தெய்வ கலாட்சியமாக இருக்கிறோம், எந்த கோளாறு இல்லைங்க. சரிங்க, நல்லா இருங்க ஐயா. பேட்டியை முடிச்சுக்கலாங்களா? முடிச்சேன்.